இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி ½ இன்ச் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி கீழே வச்சு ஒரே ஒரு தையல் மட்டும் போடுவோம் இல்லையா? அப்படி தையல் போட்டு நம்ம திருப்பிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ண லைனிங் ஃபேப்ரிக் வந்து நல்லா வந்து லூஸ் ஆகிட்டு உள்ளது வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஆகிடும். லைனிங் வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் காட்டுற மாதிரி இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரு ½ இன்ச் அந்த தையல் பக்கத்தில் ஒரு ½ இன்ச் வந்து தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் இப்படி போடும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த இடம் வந்து நல்லாவே திக்காகிடும். ஸோ நம்ம எத்தனை வாட்டி வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணாலுமே உள்ள லைனிங் வந்து வெளியே வந்து பிசுறு மாதிரி வராது. அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கை நீங்கள் வச்சு அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்